டாப் 5 மஸ்ட் வாட்ச் த்ரில்லர் மூவிஸ். எக்ஸியூமா 2024 வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. IMDb ரேட்டிங் 6.9 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொரியன் மூவி. நோ ஸ்பாயிலர். கண்டிப்பா இந்த வீடியோல எந்த ஸ்பாயிலரும் இருக்காது. தமிழ் டப் அவைலபிளா இருக்கு. மீண்டும் சொல்ற தமிழ் டப் அவைலபிளா இருக்கு. ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட டூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hour 14 minutes ஓடுது. ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் ஆவியால் பழிவாங்கப்படும் குடும்பம் அதிலிருந்து தப்பிக்க அவங்க கல்லறையை மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த முயற்சி எடுக்கும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய விபரீதங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் பிஜிஎம்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். படம் ஆஹா ஓகோன்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக இது ஒரு ஒர்த் வாட்ச் தான். இந்த படம் இப்போதைக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஆப்பில் மட்டும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் அமேசான் பிரைமில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது 2024 ஒரு வேம்பயர் ஹாரர் த்ரில்லராக வெளியான அபிகேல். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தலாம். 6 பேர் கொண்ட கும்பல் பணத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை கடத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க. பின்னர் கடத்தவும் செய்கிறாங்க. கடத்தலுக்கு பிறகு நடக்கும் தாறுமாறான சம்பவம் என்ன என்பதுதான் படத்தோட மீதி கதை. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.6 கொடுத்துருக்காங்க. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 53 minutes தான் ஓடுது. ஒரு சின்ன படம் தான். ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்கு. தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்கு. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப்பும் அவைலபிளாக இருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வித்தியாசமான கதை எதிர்பார்க்கும் ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வயலன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பிளட் ஷாட் சீன்களும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நியூடிட்டி அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. மீண்டும் சொல்கிறேன், அடல்ட் நியூடிட்டி சீன் எதுவும் இல்லை. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது 2023 இட்டாலியன் கிரைம் த்ரில்லராக வெளிவந்த ஒரு படம் தான், தி லாஸ்ட் நைட் ஆஃப் அமோர். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தலாம். இந்த படம் கைதி படம் மாதிரி ஒரே நைட்டில் நடக்கிற ஸ்டோரி. நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி. 30 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு தான் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ லாஸ்ட் டே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவர் வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. முதல் பாதி பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் படம் ரொம்பவே சூப்பராக போகும். இது த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படத்தை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hour 4 minutes ஓடுது. அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. புக் மை ஷோ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஆப்பில் தமிழ் டப் அவைலபிளாக இருக்கு. மீண்டும் சொல்கிறேன், தமிழ் டப் அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது ஹாலிவுட்டில் வெளிவந்த ஒரு ஹாரர் காமெடி மூவி, ரெடி ஆர் நாட். இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் தமிழ் டப் அவைலபிளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்காம விட்டுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த படத்தை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். நீங்க அதை மட்டும் கேட்டுட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ரொம்பவே லைக் பண்ணுவீங்க. நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவோட ஃபேமிலி ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி. அவங்களோட குடும்ப வழக்கப்படி யாராவது புதுசா கல்யாணம் ஆகி அந்த ஃபேமிலியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் ஆன நைட்டு இந்த ஃபேமிலியோட ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடி அதுல வந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன விளையாட்டு வந்துச்சு, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத நார்மலாக இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. IMDb ரேட்டிங் 6.9 கொடுத்துக்கிறாங்க. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes தான். அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கு. இது ஒரு A சர்டிஃபிகேஷன் கொடுத்த மூவி. அதாவது பிளட் ஷாட்ஸ் ஸ்லாஷர் சீன்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் நியூடிட்டி எதுவும் கிடையாது. ஒரே ஒரு மேலோட்டமான முத்தக்காட்சி மட்டும் இருக்கும். மற்றபடி இதில் எந்த ஒரு நியூடிட்டி சீனும் கிடையாது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது 2019 வெளியான நைவ்ஸ் அவுட். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். அதாவது தன்னோட சொந்த உழைப்புல பெரிய பணக்காரரான ஒரு ஃபேமஸ் நாவலிஸ்ட், ஒரு வெல்தியான பர்சன், இவரோட 85th பர்த்டே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அவர் சூசைடு பண்ண மாதிரி இறந்து கிடக்குறாரு. அது யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் தமிழ் டப் அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம விட்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்காக தான் இந்த படத்தை இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கிறேன். லாஸ்ட் வீக் தான் இந்த படத்தோட தமிழ் டப் வெளியாயிருக்குது அமேசான் பிரைம்ல. கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், தமிழ் டப் வெளியாயிருக்குது. இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு நியூடிட்டி சீனோ அல்ல 18+ காட்சிகளோ எதுவும் கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த 5 படத்தையும் பார்த்துட்டு எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.